சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கிறிஷ், ரோகிணி, அதுக்கப்புறம் மனோஜ் இவங்க 3 பேருமே ஒரே ரூமில் தான் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மனோஜ் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிறிஷும் ரோகிணியும் எழுந்திரிச்சிடுறாங்க. இப்போது கிறிஷ்கிட்ட நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாரு கிறிஷ், நீ மனோஜ் அங்கிள் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகணும். மனோஜுக்கு உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கணும், சரியா? அதுக்கு நான் சொல்கிற வேலையை நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே கிறிஷ் இருந்துட்டு, அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா, நான் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கணும், நான் அது மட்டும்தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஷ் சொல்கிறாங்க. சரி கிறிஷ், அதுக்கான வேலை எல்லாமே தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா என்னை நீங்கள் அம்மான்னு கூப்பிடக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அம்மா அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா, நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம ரோகிணி வந்து கிறிஷோட காதில் சொல்கிறாங்க, அதாவது நம்ம மனோஜோட ஷூ வந்து பாலிஷ் போட சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வேலையை நீ செஞ்ச அப்படின்னா மனோஜுக்கு உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், உன்னை ரொம்ப அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அதே சமயம் என்ன ஐடியா, என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பேசணும், என்ன மனோஜ்கிட்ட கேட்கணுன்றது வரைக்கும் எல்லாமே காதில் சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிறிஷுமே எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, வா கிறிஷ், இப்போ தான் எந்திரிச்சியா, காஃபி குடிக்கிறியா? வேண்டாம், உனக்கு காஃபியெல்லாம் வேண்டாம், நான் பால் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஷுக்கு பால் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா. உடனே விஜயா இருந்துட்டு, ஏ மீனா, எங்கடி, எனக்கு இன்னும் காஃபி கொண்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இருங்க அத்தை, இதை கொண்டு வந்துடுறேன், கிறிஷுக்கு பால் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, இங்கே பாருடி, இந்த வீட்டோட ஓனர், இந்த வீட்டுக்கு அதிபதி நான் தான், எனக்கு முதல்ல காஃபி கொடுக்காம இந்த பிச்சைக்கார பையன் கிறிஷுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக சொல்லவும், உடனே இங்கே மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இந்த கிறிஷை எப்பயாவது இப்படி பேசுனீங்க அப்படின்னா அவ்வளவுதான், உங்களுக்கு மரியாதை கேட்டுடும். என்ன பிச்சைக்கார பையன் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க. யாருமே இங்கே பிச்சைக்காரங்களும் கிடையாது, ரொம்ப பணக்காரமும் கிடையாது. பிறக்கிறப்போ என்னத்தை கொண்டு வந்தீங்க? சரி, செத்து போகிறப்போ தான் நீங்கள் என்னத்தை தான் கொண்டு போக போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. ஒரு புடி மண்ணு கூட உங்களுக்கு சொந்தமே கிடையாது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ இந்த வீட்டுக்கு ஓனர்னு சொல்லிட்டு ஓவராக பீத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து பேசிக்கிட்டு இருக்கவும், விஜயா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்ன இந்த மீனா ஓவரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த கிறிஷை பிச்சைக்கார பையன் தான் சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன், அதுக்கே இவன் இப்படி கொந்தளிக்கிறா, சரி நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, சரி பூ கட்டுறவளே, நீ காஃபி மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து அப்போ தான் வராங்க. இங்கே பாருமா, நான் எத்தனையோ டைம் உனக்கு சொல்லியிருக்கேன், என் பொண்டாட்டியை பூ கட்டுறவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தரக்குறைவாக பேசணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போது பூ கட்டுறவன்னு சொன்னாவே உனக்கு தரக்குறைவாக தெரியுதா, அப்போது அந்த தொழிலுமே நீ தரக்குறைவாக தான் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து முத்துவை கேட்கவும், முத்து இருந்துட்டு, அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீ எதுக்காக அவள் செய்கிற தொழிலை பற்றி நீ பேசுகிற, நீ உயர்வாக பேசுவியா இல்லை தாழ்த்தி பேசுவியான்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், தேவையில்லாமல் என் பொண்டாட்டி ஏதாவது பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, அவளுக்கு பேர் அழகாக வச்சுருக்காங்க, மீனான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவப்படுவோம். இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, ஆமாம்மா, இந்த வீட்டில் எதையுமே நம்ம பேசக்கூடாது, என்ன பேசினாலும் யாராவது சண்டைக்கு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாரு விஜயா, நீ ஏன் இப்படியெல்லாம் ஒருத்தவங்களை குறை சொல்லியோ இல்லை தரக்குறைவாவோ பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு தானே. உனக்கு மீனா அம்பிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு கொடுக்குறதே ரொம்ப ரொம்ப பெருசு, அதை நீ பெருசாக நினைக்காம நீ என்னமோ அவங்கவுங்கள கேவலமாக நடத்தி பேசிக்கிட்டு இருக்க. கிறிஷ் எதுக்காக நீ பிச்சைக்காரன் அது இதுன்னு சொல்கிற, நீ என்ன அப்படி கோடியிலேயே பொருள்றே என்ன, உனக்கு கடைசியில் தெருக்கோடி கூட மிஞ்சாது, நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் பிடிக்கவும், உடனே விஜயா இருந்துட்டு, என்னங்க நீங்கள் ஆளுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே இந்த வீட்டில் வாயவே திறந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே அண்ணாமலை இருந்துட்டு, நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தாவே நல்லாயிருக்கும் இந்த வீடு, யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லணும் உனக்கு ஆகவே ஆகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் மீனா இருந்துட்டு, மாமா விடுங்க மாமா, அதவே எதுக்காக இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கணும், இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மீனா காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு மனோஜ் ரோகிணியுமே வராங்க, மனோஜ் ரோகிணிக்குமே காஃபி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மனோஜ் இருந்துட்டு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வராங்க. இப்போ முத்துவும் எங்கேயோ போயிட்டுருக்காங்க, நம்ம அண்ணாமலை வந்து வாக்கிங் போகிறதுக்காகவோ இல்லை அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காகவோ போயிருக்காங்க போல். மீனாவுமே கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹாலில் யாருமே இல்லை. இப்போது நம்ம கிறிஷ் இருந்துட்டு அவங்க அதாவது ரோகின்னு சொன்னாங்களே அந்த விஷயத்த பண்ணுறாங்க. அதாவது மனோஜோட ஷூவை எடுத்து பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம முத்து வெளியே போயிட்டு இருந்து உள்ளே வரவும், டே கிறிஷ் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே இங்கே நம்ம
ரோகிணி அதுக்கப்புறம் மனோஜ் அவங்க எல்லாருமே ரூம்ல இருந்து வரவும் ஸ்ருதி ரவியுமே எல்லாருமே வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பி வராங்க. அப்போ தான் அண்ணாமலையுமே இங்கே போயிருந்து வரவும் உடனே இங்கே முத்து கேட்குறாங்க, கிரிஷ் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, எதுக்காக நிற்கிற ஷூவை பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்க, உன்னை யார் இந்த வேலைலாம் செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் இருந்துட்டு, டேய் அது ஏன் ஷூடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய் ஓடுகளி, நீ எதுக்காகடா கிரிஷை ஷூவெல்லாம் பாலிஷ் போட்டு சொல்கிற, என்ன அவனை பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுது, பாவம் அவன் குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும், அவனை போயிட்டு நீ ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட்டு சொல்லியிருக்க, அறிவு இருக்காடா அவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கவும் உடனே இங்கே நம்ம மனோஜ் இருந்துட்டு, டே முத்து போதும் நிறுத்துடா, நான் அவனை பாலிஷெல்லாம் போடவே சொல்ல, டே கிரிஷ் எதுக்காக ஏன் ஷூவை எடுத்து பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்க, நான் உனக்கு அப்படிலாம் எந்த ஒரு வேலையுமே வைக்கலையே, நீ எதுக்காகடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து பயங்கர கோபமாக சொல்லவும் உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, டே மனோஜ் அவனுக்கு ஏற்ற வேலையை தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், நீ எதுக்காக நீங்கள் ஆளாளுக்கு பேசி கத்திக்கிட்டு இருக்கீங்க, டே கிரிஷ் நீ பாலிஷ் போடுறா, சரி ஏன் செப்பலையுமே தொடச்சி வச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா திரும்பவும் வேலை வைக்கவும் இங்கே அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா உனக்கெல்லாம் எத்தனை டைம் சொன்னாலும் புத்தியே வராதில்ல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, பாவம் அப்பா அம்மாவை இறந்து போய் கஷ்டப்பட்டு இருக்காம பாசத்துக்கு ஏங்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த பிள்ளைய போய் செப்பல் துடைக்க சொல்கிற அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அண்ணாமலையுமே விஜயாவை பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது, டேய் நீ துடைக்க சொல்லலைன்னா அப்போ யாரை துடைக்க சொன்னது அப்படின்னு சொல்லுவோம் உடனே இங்கே கிரிஷ் இருந்துட்டு, அங்கிள் நானாக தான் இது மனோஜ் அங்கிளோட ஷூவை பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கேன், யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, டேய் ஏன்டா எதுக்காக இந்த வேலை அப்படின்ட்டு மனோஜுமே, டே கிரிஷ் எந்த பாலிஷ் போட சொல்லி நான் சொல்லவும் சொல்ல நீயா எதுக்குடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அங்கிள் நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும், ஸ்கூலுக்கு தானே போ, அதுக்கு என்னப்ப, அதுக்கு எதுக்காக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா காரில் போகணும்னு ஆசையாக இருக்குது, அதுவும் உங்கள் கூட உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும், நீங்கள் வந்து என்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அங்கிள், நான் உங்கள் கூட வரலாமா, என்னை டெய்லியுமே நீங்கள் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிரிஷ் ரொம்பவே அப்பாவித்தனமாக கேட்கவும் இதை கேட்ட இங்கே நம்ம மனோஜ் இருந்துட்டு, என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உன்னெல்லாம் நான் ஸ்கூலில் கொண்டு போய் விடணுமா, அதெல்லாம் முடியவே முடியாது, என் ரேஞ்ச் என்ன உன் ரேஞ்ச் என்ன, நான் தொழிலதிபர், நான் போயிட்டு உன்னை காரில் கொண்டு போயிட்டு உன்னை ஸ்கூலில் இறக்கி விடணுமா, என்ன நான் உனக்கு டிரைவர் வேலை பார்க்கணுமா, இங்கே பார் அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வசனமாக பேசவும் முத்து இருந்துட்டு இங்கே மனோஜ்கிட்ட, டேய் என்னடா கிரிஷை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டு அப்படின்னா உனக்கு என்ன ப்ரெஸ்டீஜு, ஏதோ பெரிய தொழிலதிபர் அப்படி இப்படின்னு பெரிய வசனமெல்லாம் பேசுகிற, ஏன் தொழிலதிபர்னால் குழந்தைங்களை கொண்டு போயிட்டு ஸ்கூல்லலாம் விடுறது இல்லையா, தொழிலதிபருக்கு குழந்தைங்களே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அது என் குழந்தை பிறந்தா நான் கொண்டு போய் விடுவேன்டா, ஏன் என் குழந்தைய கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள் கூட வைப்பேன்டா, ஆனால் இவனை கொண்டு போய் விடணும்னு சொல்லிட்டு என்ன எனக்கு அவசியம் இருக்குது, அப்படியெல்லாம் என்னால் முடியவே முடியாது, என் அந்தஸ்து என்னுடைய கௌரவம் என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து ஓவராக சீன் போடவும் முத்து இருந்துட்டு, ஆமாம் ஆமாம் இவருக்கு அந்தஸ்து ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இதுக்குது, இவர் கிறிஷை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டால் இவரை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக பேசவும், டேய் ஓடுகளி உன்னெல்லாம் மதிக்கிறதுக்கு ஒரு பையன் இல்லை, ஏதோ படித்து மனப்பாடம் பண்ணி பிட் அடித்து டிகிரியை வாங்கி வச்சுருக்க, இதெல்லாம் ஒரு பெருமையாடா, ஏதோ ஒரு கடையை ஷோரூமை என் அப்பாவோட பணத்தை ஏமாற்றி ஷோரூம் வச்சுட்டு கொடுத்துருச்சு அந்த பார்லரம்மா, அதை வச்சு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் இப்படி பேசலாமாடா, உன்னை நாய் பார்த்துச்சுன்னா கூட தெருவில் உன்னை துரத்திக்கிட்டு ஓடி வரும்டா, அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்க, மற்றபடி ஓவராலாம் சீனெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லவும் உடனே மனோஜ் இருந்துட்டு, அம்மா பாருமா இவன் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு இந்த கிறிஷை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டா என்னெல்லாம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து சொல்லவும் உடனே அண்ணாமலை இருந்துட்டு, டேய் மனோஜ் சும்மா வளன்னு யாருமே இங்கே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், கிறிஷ் உன் கூட தான் ஸ்கூலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான், உன்கிட்ட வாயை திறந்தும் சொல்லிட்டான், அதுக்காக அவன் உன்னுடைய ஷூவை பாலிஷ் போட கூட துணிஞ்சிட்டான், இந்த வேலையெல்லாம் யாரா பாப்பா, பாவம் அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது, சின்ன பிள்ளை, அவன் ஆசைப்பட்டுட்டான், நீ கொண்டு போய் ஸ்கூலில் விடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அப்பா நீங்கள் யார் சொன்னாலும் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிற்கவும் பக்கத்தில் ரோகிணி நின்றுக்கிட்டு இருக்காங்க, ரோகிணியும் அப்படி முட்டையாக முழிக்கிறாங்க, அதாவது பேய் மாதிரி பார்க்குறாங்க. உடனே இங்கே நம்ம மனோஜ் ரோகிணியோட முகத்தை பார்த்ததுமே அப்படியே அள்ளு கிளம்பிடுது, மரண பீதி அவங்களுக்கு. ஒய்யோ பக்கத்துலேயே இந்த ரோகிணி நின்றுக்கிட்டு இருக்காளே, இப்போது ரோகிணி இருக்காளா இல்லை அந்த கிரிஷோட அம்மா கல்யாணி இருக்காளான்னு தெரியலையே, பார்த்தா முழிக்கிறா,
முகத்தை பார்க்கவே பயமாக இருக்குது. ஐயோ, கிறிஷ் நம்ம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களோ அவங்க, இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, வேண்டாம் வேண்டாம் கிறிஷை நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜே மனசு மாறிக்கிறாங்க. டே கிறிஷ், உன்னை ஸ்கூலில் தானே கொண்டு போய் விடணும், இந்த அங்கிள் விடுறா, சரி நீ சாப்பிட்டாச்சா, நீ கிளம்பு, இப்போவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அங்கிள் நான் சாப்பிட்டுட்டேன் அங்கிள், இப்போ நீங்கள் என்னை கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நம்ம ரோகிணியுமே எங்கள் ஷோரூமுக்கு கிளம்பி போகிறாங்க. அதாவது ஒன்றாவே இங்கே ரோகிணி, நம்ம மனோஜ், அதுக்கப்புறம் கிறிஷ், இவங்க 3 பேருமே கிறிஷோட ஸ்கூலுக்கு போகிறாங்க. கிறிஷை வந்து நம்ம மனோஜை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு கிளாஸ் ரூம்லேயே விட்டுட்டு இப்போது வராங்க. நம்ம மனோஜும் ரோகிணியும் இப்போது ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இப்போ மனோஜோட பிஏ இருந்துட்டு, வாங்க சார், நமக்கு இன்றைக்கி நிறைய ஆர்டர் வந்திருக்கு சார், எல்லாமே ஆன்லைனில் நிறைய புக் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ் போட்டோம்ல, அதில் நிறைய புக் ஆகிருக்கு, நமக்கு அதெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும், சீக்கிரமாக நம்ம எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சாகணும் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ சொல்லுவோம். சூப்பர் ஜீவா, நீங்கள் ரொம்ப நல்லா ஐடியா கொடுத்தீங்க, உங்களால் தான் இப்படி ஒரு ஐடியாவே வந்தது, அதனால தான் நிறைய இப்போ ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவாவை கட்டி பிடிக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, சரி மனோஜ் கட்டி பிடிக்கிறத பார்த்தேன், இங்கே ரோகிணியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஜீவாவுமே கையை பிடிச்சிக்கிட்டு குழுக்குறாங்க, அது கையவே விட மாட்டேங்கிறாங்க 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு. உடனே இங்கே நம்ம மனோஜோட ஃப்ரெண்டுமே எங்கள் ரோகிணி பக்கத்தில் வந்து, பார்த்தீங்களா சிஸ்டர், மனோஜ் அந்த ஜீவாவோட கையை பிடிச்சிக்கிட்டு எப்படி குளுக்குறான்னு சொல்லிட்டு விட்டால் அந்த ஜீவாவை கூட உங்களுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, மனோஜை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் நீங்கள் கோல் மூட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து சொல்லவும், என்னதான் மனசுக்குள்ளே ரோகிணிக்கு பயங்கர டென்ஷன் ஆனாலுமே அவங்க வந்து வெளிக்காட்டிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே ஜீவாவும் மனோஜுமே ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரோகிணிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அதுக்கப்புறம் இங்கே ஜீவா வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போகவும், மனோஜ்கிட்ட வந்து ரோகிணி, என்ன மனோஜ் இதெல்லாம் எதுக்காக நீங்கள் அந்த ஜீவா கிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன ரோகிணி நீயே இப்படி தப்பாக நினைக்கலாமா, உன்னை தவிர நான் வேறு எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன், சும்மா பிஸ்னஸ் விஷயமாக தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம ரோகிணிக்கு ஒரு கால் வருது. யாருன்னா எங்கள் பிஏ தினேஷ் தான். கால் பண்ணி, என்ன கல்யாணி, நான் கேட்டது என்னாச்சு, கேட்டு கூட 2-3 நாளுக்கு மேலே ஆகுது, கல்யாண வேலைலாம் தலைக்கு மேலே இருக்குது, எக்கச்சக்கமான செலவு இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்கணும்ல, சீக்கிரமாக நீ பணத்தை அனுப்பிவிடு, இல்லைனா நேரில் வந்து கொடுத்துட்டு போ, இல்லைனா நடக்கிறதே வேறு, உனக்கு எத்தனை நாள் டைம் கொடுக்க முடியும், நானும் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிஏதிங்க மிரட்டவும், உடனே இங்கே ரோகிணி பயந்து போகிறாங்க. அது வந்துங்க இதோ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வந்து மனோஜ் இருக்கிறதுனால எதுவுமே பேச முடியல, ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு, என்ன ரோகிணி உடனே வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மனோஜ் ரொம்ப முக்கியமான கிளைண்ட்டு, அவங்கள நான் பார்த்து மீட் பண்ணி பேசியே ஆகணும், அவங்க கிளைண்ட்டு கிட்ட பேசி அவங்கக்கிட்ட எப்படியும் நமக்கு எக்கச்சக்கமான பணம் வந்து வரும், ஏற்கனவே நமக்கு பணம் கொடுக்க வேண்டியதும் இருக்குது, அதே சமயம் இன்றைக்கி அதாவது ஃபேஷியல் அதுக்கப்புறம் மேக்கப் நிறைய பண்ண வேண்டியதும் இருக்குது, அதையும் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒட்டுமொத்தமாக பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வெளியே வந்து பேசுகிறாங்க நம்ம பிஏ கிட்ட கால் பண்ணி, என்ன உனக்கு இப்போது உனக்கு என்ன தான் பிரச்சனை, உனக்கு கல்யாணம் அப்படின்னா நீ தானே அந்த கல்யாண செலவெல்லாம் பார்த்துக்கணும், உனக்கு கல்யாணன்றதுனால என்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ண முடியும், நானே என் குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, எனக்கும் எவ்வளவோ கமிட்மெண்ட் இருக்குது, அது இதுன்னு பார்க்குறதுக்குள்ளே எனக்கும் தலையை பிச்சுக்கிட்டு போகுது, இதில் நீ வேற அடிக்கடிக்கு ஃபோனை பண்ணி பணத்தை கேட்குற, நான் என்ன பணம் காய்க்கிற மரம் வச்சுக்கிட்டு இருக்கேனா, இல்லை மிஷின் இது அடிக்கிற மிஷின் வச்சுக்கிட்டு இருக்கேனா, நீ நினச்சப்பெல்லாம் மிஷினில் போட்டு பணத்தை உனக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி பயங்கரமாக கடுப்பாக பேசுகிறாங்க. இப்போது இங்கே பிஏ இருந்துட்டு, என்ன கல்யாணி எல்லாத்தையும் மறந்துட்டு நீ பாட்டுக்கு லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க, உன்னுடைய மொத்த விஷயமும் எனக்கு தெரியும், அது உனக்கு தெரியும்ல, நீ பணத்தை கொடுக்கல அப்படின்னா எல்லாத்தையும் முத்துக்கிட்டேயும் மனோஜ்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன், சொன்னதுக்கப்புறம் நீ நடுத்தெருவுக்கு தான் வரணும், தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எப்போ பார்த்தாலும் இதவே சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பிஏ இருந்துட்டு, வேறு என்ன பண்ண முடியும், எனக்கு பண தேவை இருக்கிறப்பெல்லாம் உங்ககிட்ட தானே வந்து நிற்க முடியும், நீ இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், வேலைக்கு கூட போகிறது கிடையாது, ஏதாவது செலவு அப்படின்னா உங்ககிட்ட தான் வந்து நிற்க முடியும்,
வேறு வழி இல்லை எனக்கு, உனக்கும் வேறு வழி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். இப்போதைக்கு 50,000 ரூபா மட்டும் கொடு, மிச்சமெல்லாம் நான் கேட்க மாட்டேன். மிச்சம் கேட்பேன், ஆனால் இப்போதைக்கு நீ கஷ்டத்தில் இருக்கிறதுனால உனக்கு ஒரு ஆஃபர், அவ்வளோதான். 50,000 எடுத்துகிட்டு இப்போவே வர, ஏன்னா எனக்கு இப்போவே தள்ள போகிற அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிஏ வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. லொக்கேஷன் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுறாங்க. இப்போது இங்கே ரோகிணிக்கு தலையை பிச்சுக்கிட்டு போகுது. ஐயோ கடவுளே, எனக்கு எத்தனை பிரச்சனையை தான் கொடுப்பேன், நான் எத்தனை தான் சமாளிப்பேன். வீட்டை சமாளிக்கணும், மனோஜை சமாளிக்கணும், முக்கியமாக இந்த மீனாவை சமாளிக்கணும், கிருஷி வேறு வீட்டிலே இருக்கான், அதை சமாளிக்கணும், இப்போ இவன் வேற, எத்தனை தான் சமாளிக்கிறது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னோம் அப்படின்னா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்காக பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஏமாற்றணும், குடும்பத்தவே ஏமாற்றி நம்ம அந்த பொய்யை ரொம்ப நாளைக்கு நீடிக்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு பொழப்பு வேண்டவே வேண்டாம். ஏன்னா பொய் சொல்லாமல் இருந்து உண்மையாகவே சொன்னோம் அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம ரொம்பவே ரிலாக்ஸாக நிம்மதியாக அந்த ஒரு வாழ்க்கையை வாழலாம். ரோகிணி மாதிரி பொய் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி தான் பிரச்சனையை ஒவ்வொரு நாளும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கணும். நிம்மதி இல்லாமல் உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு திக்கு திக்குன்னு மனசை தவிக்க விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போது பயங்கர டென்ஷனாக இங்கே நம்ம ரோகிணி வந்து எங்கள் வித்யாகிட்டையும் மகேஸ்வரிக்கிட்டையும் போகிறாங்க. போயிட்டு பயங்கர டென்ஷனாக இருக்கவும் உடனே மகேஸ்வரி இருந்துட்டு, என்ன ரோகிணி உன் முகமே சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னத்தை சொல்கிறதுக்கு, எப்போவுமே எனக்கு பிரச்சனை தான். இந்த பிஏ கால் பண்ணி எனக்கு பணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏதாவது பணம் ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் கொடு மகேஸ்வரி, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் அது எனக்கு வேணும்டி, நாளான்னைக்கு நான் சீட்டு கட்டணும், அதுக்காக நான் அந்த பணத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, 50,000 ரூபாய் சீட்டு கட்டுறியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி ஒரே ஒரு சீட்டு என் அப்பா வந்து போட சொல்லியிருக்காரு, அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லவும், சரி நீ அந்த பணத்தை கொடு, நான் நாளைக்கே உனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வந்து மகேஸ்வரி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கே பிஏ வந்து வர சொன்ன இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அதாவது ஒரு கோவில் தான், அங்கே கோவிலுக்கு வெளியே வந்து அங்கே பிஏ வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ரோகிணியுமே போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனாவும் விஜயா, அதுக்கப்புறம் ஸ்ருதி, ரவி, இவங்க 4 பேருமே கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் ஏன் ஒன்றா வராங்க அப்படின்னா, நம்ம அண்ணாமலை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் 4 பேரும் போயிட்டு அங்கே சாமிக்கு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ணாமலை சொன்னதுனால இங்கே ஸ்ருதி, ரவி, அதுக்கப்புறம் மீனா, நம்ம விஜயா, இவங்க 4 பேருமே அந்த கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரோகிணி யாராவது பார்த்துட போகிறாங்க, இந்த கோவிலுக்கு வர சொல்லியிருக்க, நீ பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்ட, பேசிட்டு லொக்கேஷன் அனுப்பிட்ட, சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த கோவிலுக்கு வந்துட்டேன், யாராவது இங்கே வரப்போகிறாங்க, கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு அடிக்கடிக்கு மீனா வருவாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் கொஞ்சம் பயம் தானே, இங்கே பாருங்கள் இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபாவை எடுத்து கொடுக்கவும், கரெக்டான நேரத்தில் இங்கே நம்ம விஜயாவும் மீனாவும் அதை பார்த்துட்றாங்க. இங்கே நம்ம விஜயாவும் மீனாவும் பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. மீனா இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க, என்ன இந்த ரோகிணி யார்கிட்டயோ பணத்தை கொடுக்குறா, எதுக்காக கொடுக்கணும், இவனை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜயாவுமே, மீனா என்னடி அந்த ரோகிணி யார்கிட்டயோ பணம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா இருந்துட்டு எனக்கு என்னத்தை தெரியும், நீங்களும் ரோகிணி தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரோகிணியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தினேஷுமே ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜயா வந்து அதவே மனசில் போட்டு பயங்கரமாக குழப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அவங்க 4 பேருமா போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு திருநீருமே, அதாவது பிரசாதம் எல்லாமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நம்ம அண்ணாமலைக்கிட்ட அந்த பிரசாதத்தை மீனாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜயா ரூமுக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோகிணி கட்டா பணத்தை எவனோ ஒருத்தங்கிட்ட கொடுத்துறாளே, அவன் யாருன்னு கூட தெரியல, ஒரு வேளை இந்த ரோகிணியும் அந்த பையனும் கள்ளத்தொடர்பில் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மனோஜும் ரோகிணியும் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க டைமில் தான் இங்கே நம்ம வித்யா கிட்டேருந்து கால் வருது. வித்யா வந்து ரோகிணிக்கு கால் பண்ணி, ரோகிணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மகேஸ்வரி சொன்னா, மகேஸ்வரி உனக்கு கால் பண்ணலாம், உனக்கு கால் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, உன் அம்மாவுக்கு நிறைய உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், மகேஸ்வரி தான் கூட இருக்கா, உன்னை இப்போவே கிளம்பி வர சொன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலோட பேரை சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதை கேட்ட நம்ம
ரோகிணி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க, பயங்கர பதட்டப்படுறாங்க. அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அடிக்கடிக்கு அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. இப்போது இங்கே மனோஜ் வந்து என்ன ரோகிணி யாரோ ஃபோன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். மனோஜ் எனக்கு ஒரு வேலை இருக்குது, வேலைனா வித்யாவை பார்க்கணும், வித்யா என்ன உடனே வர சொன்னா, அவளுக்கு பர்த்டேவா அதை செலிப்ரேஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இந்த விஷயத்தை பற்றி வித்யா எதுவுமே என்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, வித்யா உனக்கு ஃப்ரெண்டா எனக்கு ஃப்ரெண்டா மனோஜ், எனக்கு தானே ஃப்ரெண்டு, அவள் ரொம்ப பெருசெல்லாம் செய்யலையா, சிம்பிளாக தான் செய்கிறா, நான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்றா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன என்ன ரோகிணி இந்த டைமில் அதாவது இருட்டு டைமில் நீ எப்படி தனியாக போவ, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லுவோம். இல்லை மனோஜ், இல்லை நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ, அதுக்கப்புறம் ஆன்ட்டி ஏதாவது திட்டுவாங்க, என் பிள்ளையையும் கெடுக்கிற அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பேசுவாங்க, நீங்கள் வீட்டுக்கு போ, நான் உடனே போய் கேக் கட் பண்ணிவிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜை அனுப்பி விட்டுட்டு நம்ம ரோகிணி வந்து ஆட்டோவில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே இங்கே நம்ம அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. டாக்டர் வந்துட்டு இவங்க ரொம்பவே வீக்காக இருக்காங்க, ரொம்பவே சத்துமே கம்மியாக இருக்குது, அடிக்கடிக்கு மயக்கம் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, இப்படியே போய்கிட்டு இருந்தால் இவங்க உயிருக்கே ஆபத்து, நீங்கள் யாராவது கூட இருந்து கவனிச்சிக்கோங்க, தனியாலாம் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஏம்மா நல்லா சாப்பிட்டு நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, உனக்கு என்ன வேலை இருக்குது, கிருஷ்ணன் இப்போ நம்ம எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான், இப்போ உனக்கு என்ன தான் டென்ஷனு, தயவு செஞ்சு நீ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் அதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வந்து சொல்லுவோம். உடனே நம்ம ரோகிணியோட அம்மா இருந்துட்டு, கல்யாணி எனக்கு இருக்க வயசாகிக்கிட்டே போகுதுடி, ரொம்ப ஒரு மாதிரி உடம்புலாம் டயர்டாக இருக்குது, சாப்பாடு கூட அவ்வளோவா இறங்க மாட்டேங்குதுடி அப்படின்னு சொல்லுவோம். அம்மா தின்னுட்டு நீ வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு நீ வீட்டிலே படுத்து தூங்க வேண்டியது தானே, அங்கங்கே நீ எதுக்கு நடந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, அடிக்கடிக்கு மயக்கம் வர போட்டுடுற, தேவையில்லாமல் பிரச்சனையை தான் இழுத்துட்டு வர, நீ எனக்கு இருக்கிற பிரச்சனையில் நீ வேற ஒரு தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து மகேஸ்வரியோட வீட்டில் விட்டுறாங்க. மகேஷ் நீ பத்திரமா என் அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணியை அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டில் இங்கே நம்ம அதாவது முத்துவோட ஃபேமிலி உள்ள எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. நம்ம விஜயா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இங்கே ரோகிணி வந்ததுமே ரோகிணி நில்லு அப்படின்னு சொல்லவும், ரோகிணி எடுத்துகிட்டு சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லவும், என்னடி இவ்வளோ லேட் ஆகிருக்கு, எங்கே போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ரோகிணி பொய் சொல்கிறாங்க. மனோஜ்கிட்ட சொன்ன ரீசனவே சொல்கிறாங்க. என்ன பர்த்டேவா, ஓஹோ பொய் சொல்லாத, சரி நீ பர்த்டேக்கு கூட போ, ஆமாம் கோவிலில் ஒருத்தங்கிட்ட நீ கரெக்டாக பணத்தை எடுத்து கொடுத்தியே, அவன் யாருடி, அவனுக்கு நீ எதுக்காக பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா கேட்கவும், இதை கேட்ட நம்ம ரோகிணி அப்படி வளன்னு வெடவெடுத்து போயிடுறாங்க. முகம் கை கால்லாம் வேர்த்து கொட்டிடுது. ஐயோ ஆன்ட்டி இதை பார்த்துட்ருக்காங்களே, ஐயோ நம்ம இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது, திடுப்புன்னு கேட்குறாங்க. டக்குன்னு மைண்டுக்கு எதுவும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, என்னடி என்ன எதுவும் பேசாமல் உறைஞ்சி போய் நிற்கிற, என்னடி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த குடும்பத்துக்கு தெரியாமல் ஏற்கனவே எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி இந்த குடும்பத்தவே ஏமாத்தினேன், பணம் மலேசியா அப்பா எக்கச்சக்கமான சொத்து பத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏமாற்றி எல்லாருமே நாங்கள் உங்ககிட்ட ஏமாந்தோம், இப்போது அவன் கூடயே நீ ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கியா, அவன் கூட கள்ள தொடர்பில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி கிட்ட வந்து விஜயா கேட்கவும், ரோகிணி வந்து ஐயோ ஆன்ட்டி அப்படியெல்லாம் இல்லை ஆன்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எதுக்கடி அவனுக்கு பணத்தை கொடுத்த, அதுவும் யாருக்கும் தெரியாமல் வர வச்சு கோவிலில் மீட் பண்ணியிருக்கீங்க, உனக்கு அவனுக்கு என்னடி தொடர்பு, நீ எதுக்காகடி அவனுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கேட்கவும், இதை கேட்டதுமே இங்கே ரோகிணிக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே தப்பாக இவங்க யோசிக்கிறாங்க, அவனையும் நம்மளையும் தப்பாக நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. ஆன்ட்டி நான் சொல்கிறத கேளுங்க ஆன்ட்டி, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மீனாவுமே, ரோகிணி நீயும் அந்த ஒருத்தவனும் 2 பேரும் நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் பணத்தை கொடுத்ததை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே ரோகிணிக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது, என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அது வந்து ஆண்டி அவர் வந்து என்னுடைய கிளைண்ட் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆம்பளைக்கு கூட உட்காந்து மேக்கப் போட்டு விட்ருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ ஆண்டி அப்படி இல்லை ஆண்டி, அவங்க ஒய்ஃபுக்கு தான் நான் மேக்கப் பண்ணேன், அவங்க ஒய்ஃபுக்கு மேக்கப் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து அமௌண்ட் எதுவும் இல்லை, நான் இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போனப்போ அவங்களோட ஹஸ்பண்டை தான் அதான் நான் நின்று பேசிக்கிறதுனே அவங்க வந்து என்கிட்ட காசு கொடுத்தாங்க,
நான் வந்து மிச்சம் இருக்கிற காசை கொடுத்தேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், நீ பச்சையாக போய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுதுடி. நீ அவங்களுக்கு ரெடி பண்ணி விட்ட, மேக்கப் பண்ணி விட்டேன்னா அவங்க தானே உனக்கு பணத்தை கொடுக்கணும். ஆனால் நீ கட்டோட பணத்தை கொடுத்த. அப்படியே நீ மேக்கப்பே பண்ணியிருந்தாலுமே நீ சில்லறையே கொடுக்குறதா இருந்தால் கூட 500 1000 தானே இருக்கணும். ஆனால் கட்டு பணத்தை நீ சில்லற அதாவது மிச்ச காசை திருப்பி கொடுக்குறதாடி. எதுக்கு இப்படி பச்சையாக போய் சொல்லிக்கிட்டு இருக்க? ஒழுங்காக உண்மை என்னன்னு சொல்லு. உண்மையை மட்டும் சொல்லலை அப்படின்னா நான் சுடக்க வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி, என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஆமாடி, நீ பண்ணிக்கிட்டு இருக்க காரியத்துக்கு என்ன பண்ண முடியும்? இங்கே பார், நீயும் அவனும் கள்ள தொடர்பில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உண்மை என்னன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா ரொம்பவே சத்தமாக கேட்குறாங்க. ரோகிணி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாருமா ரோகிணி, உன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த வீட்டில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் கேவலமாக்குது அந்த விஷயம். ஏதாவது பொய் சொல்கிற, ஏமாத்துற, இல்லைனா இந்த மாதிரி கள்ள தொடர்பு, இதெல்லாம் கேட்கவே காதெல்லாம் கூசுதுமா. என்னம்மா உன்னுடைய பழக்க வழக்கமே சத்தியமாக சரியில்லை. உன்னெல்லாம் இந்த விஜயா எதுக்காக தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்தாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே திட்டுறாங்க. பாத்தியாடி, நான் கூட்டிகிட்டு வந்த மருமகன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக நான் உன்னை பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஏண்டா உன்னை என் வீட்டு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தனோன்னு சொல்லிட்டு நான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சி, உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குடின்னு சொல்லிட்டு முகத்தில் காரி துப்புறாங்க. இங்கே நம்ம ரோகிணிக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. இதோட இந்த ரிவ்யூ முடிந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரோகிணி விஜயா கிட்ட என்ன சொல்லி சமாதானம் செய்ய போகிறாங்க, சமாளிக்க போகிறாங்க, இல்லை ஒட்டுமொத்த உண்மையுமே சொல்ல போகிறாங்களா அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. அதே சமயம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.